சங்கீதம் 8ஆம் வசனத்தில் 30 சத்தியம் நாம் தியானிக்கலாம். இந்த காலவெளியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் கொடுக்கின்ற அருமையான ஒரு வார்த்தை சத்தியம் நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 138 8ஆம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு 6 பேர் தானா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரர் ஆகாய் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகள் வாழ்க்கை இதை குறித்து ஒன்றுக்கும் சோர்ந்து போகாதீர்கள். எனக்கு எங்கே பார்த்தாலும் கலக்கங்கள், வேதனைகள், கண்ணீர், உபத்திரங்கள், பாடல்கள் சொல்லி ஆங்காங்கே கூக்குரலை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லா தேவாலயங்களும் பாருங்கள், எல்லா ஊழலும் பாருங்கள். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தலைப்பாக வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன கூட்டம்? நம்ம கூட ஒரு நடத்துறோம். என்ன கூட்டம்? எல்லா இடம் நடக்கிறது. என்ன அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை போன்ற கூட்டங்களில் அநேக ஊழியர்களை ஆரம்பித்து விட்டார்கள். என்ன கூட்டம்? எதையோ அவுக்குறாங்களா? என்னது சொல்லுங்க. எல்லா இடங்களும் பார்த்தா கட்டவிக்கிற கூட்டம், கட்டவிக்கிற கூட்டம், கட்டவிக்கிற கூட்டம், விடுதலை கூட்டம். வாருங்கள், கர்த்தர் கட்டுகளை. என்ன அர்த்தம்? இன்னும் எல்லாரும் கட்டவில்தான் இருக்கிறோம். விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. என்ன நன்மை நாம் பார்க்க முடியும்? எங்கே பார்த்தாலும் எங்கே கட்டுகள் அவங்க சொல்ல அங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவரே வாழ்க்கை விடுதலை உண்டாக யாருக்கு உதவி செய்வார்? அங்கும் இங்கும் அலைந்து யாராவது எனக்கு நன்மை செய்யும் கதவுகளை திறமல் தட்டி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கட்டுகள் அவிக்கிற ஒரு தேவனானால் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொல்லுகிறார், உனக்காக நான் யாவையும் செய்து முடிக்க போகிறேன். நான் ஆண்டு சிலுவையிலே உங்களுக்காக எனக்கு கடைசி சொன்ன ரத்தத்தை செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் கிருபையினாலே நன்மைகள் பெருக போகிறது. காரணமில்லை, ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், துயரத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலாகிலும் ஒரு நன்மை கிடைக்காதா? இந்த நாள் ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அங்கலாய்ப்பு வந்திருக்கலாம். நேற்று இரவுல என்னோட ஆண்டு பேசிக்கொண்ட வாக்குதான் இந்த வசனத்தை போய் ஜனங்களுக்கு சொல்லி இன்றைக்கு வேதனோடு வருகிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த ஆசீர்வாதமான செய்தி கொடுத்து அவர் கட்டுக்கு அவிழ்த்து நிரந்தரமான நன்மை கொடுக்க போகிறேன். பெருவாய் இருக்கலாம், ஆளுகளாய் இருக்கலாம், சிறு பெருவாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் சமமாகவே இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். காரணம் என்ன தெரியுமா? அடுத்த பகுதி சற்றை வாசிக்கலாமா? அந்த வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உன் கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராம். Don't stop doing goodness. ஆண்டவரே, நீ நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர். ஆகவே தயவு செய்து உங்கள் கரத்தில் ஒரு நன்மை நிறுத்தி விடாதையும் என்று கேட்கிறார். வாழ்க்கையில பாருங்கள், உலகில் ராஜாவாக இருக்கிறார். ஆடுகளின் பின்னால் சென்று கொண்டிருந்தவரே, அரசாளுகின்ற அதிபதியாக உயர்த்தின ஆண்டவரே மாற்றம் நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். ஒருவேளை அரசனாக இருக்கலாம், எனக்கு சகல வரங்களும் இருக்கலாம், யுத்தத்தில் வல்லவனாக இருக்கலாம், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஜெயத்தின் ஜெயத்தினால் பெற்றுக்கொள்ள கிருபை தேவன் எனக்கு ஏற்கனவே படைத்து வில்லை நம்பர்களை வில்லை முறிக்கும்படி எல்லாவற்றும் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் என் நம்பிக்கை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாத்திரமே நான் வைத்திருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் தேசகதிக்காரன் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமானால், நன்மைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான்
ஆறுதல் தருவேன், அனைவருக்கும் விடுதலை தருவேன், அனைவருக்கும் ஆறுதல் தருவேன், அனைவருக்கும் நன்மை உண்டாகும்படி செய்வேன். வந்து குறித்து சொல்லி போறாங்க. இது உங்கள் கண்ணீரை தேவன் துடைக்க விடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்களாய் விட உங்களிடத்திலே வருவேன். ஆண்டவர் அழகாய் சொல்கிறது, I will not leave you as orphans, I will come to you. உங்களை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக வாழ்க்கையில சொல்கிறோம், எனக்கு யாரையும் இருக்காங்க, ஐயா நான் ஒரு அனாதை. யார் சொல்றா? அப்பா உயிரோடு இருக்கும்போது அவன் சொல்றான், பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது புருஷன் சொல்றான், புருஷன் உயிரோடு இருக்கும்போது பொண்டாட்டி சொல்றாங்க, அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகள் சொல்றாங்க. நான் ஒரு வாழ்க்கையில எவ்வளவு நொந்து போயிருக்கணும் யோசித்து பாருங்க. யாருமே இல்லை, எல்லாரும் இருக்காங்க, ஆனா இல்லாததை போல் இருக்கிறது. நான் ஆண்டு சொல்கிறார், எந்த சூழல் எப்படி புலமை கொண்டு இருந்தாலும் நான் நிற்கிறதாய் வருவேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றப்பட உதவி காலம் பிரியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கொண்டு செல்கிறார். குடும்பத்திலே சமாதானம் வந்திருக்கலாம், வேலை செய்கிற ஸ்தலங்களை போன சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எங்கே பார்த்தாலுமே கலவரங்கள், வேதனைகள். நம் ஆண்டிய தேசமாக இருக்கிற வங்க தேசத்துல இன்றைக்கு ராணுவம் தலையிட்டு மக்களை கற்பப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனை தந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் சுட்டு தள்ள முடியாத உத்தரவு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, வேலை செய்ய எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, திடீர் வேலை ஒவ்வொருவருக்கும் வேலை கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த சூழலை இருந்தாலும் சரி, என் காலத்தில் கர்த்தரை நம்புவது வேதம் சொல்கிறது. எல்லா நேரங்களிலும் கர்த்தரை மாற்ற வேண்டும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவன் கர்த்தரை சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். என் கண்ணீரை காண்கிற தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும். ஆகாரை நாட்டிலே கண்டுபிடித்த கர்த்தர் ஏறெடுக்கிறாய் கேட்கப்பட்டார். துக்கத்தை சொன்ன மாத்திரத்தில் எழ வேண்டாம், உனக்கு வேண்டிய நன்மை செய்வது ஆகாருக்கு நாகத்திலே ஒரு ஊற்று உண்டாக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை கூட ஒரு ஆசீர்வாதம் ஊற்று உருவாக்குவதற்கு உணவுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு எப்படி கூட போகிறோம். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 40 1ஆம் வசனம் சொல்கிறது. மீண்டும் வாசிங்க, கொஞ்சம் பொறுமையாவே வாசிக்கலாமே. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். வாசிக்க அங்க ஒரு வாசிக்கிறீங்க, இங்கிட்ட ஒரு வாசிக்கிறீங்க, இங்கிட்ட ஒரு வாசிக்கிறீங்க. யாராவது ஒரு ஆள் சண்டை வாசிக்கிறீங்க, வாசிக்க யாராவது சத்தமா? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை, ஆனா என்ன இருக்கு, என்ன இருக்கு? நம்ம நிறைய ஜோஸ் போட ரொம்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப சொல்றாங்க, அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் இல்லாத யாரு அன்னைக்கே சொல்றேன். வாழ்க்கையில ரெண்டு பேருக்கு ரெண்டு பிபி ஒன்று பெருமை, ஒன்று போராட்டம். என்ன சொல்றீங்க? வாழ்க்கையில ரெண்டு பி இல்லாத மனுஷனே கிடையாது. பெருமை இருக்கு, பொறாமை. பெருமையும் பொறாமை தவிர சொல்லுகிறார், அதெல்லாம் விட்டுடுங்க, உங்க வாழ்க்கையில பொறுமை இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையுடன். இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு தடவை ஜெபம் பண்றோம், 2 தடவை ஜெபம் பண்றோம். அப்புறம் தமிழ் வழக்கத்துல எத்தனை தடவை ஜெபம் பண்ணணும்? தமிழ் வழக்கத்துல ஃபைனல் லிஸ்ட்ல எத்தனை நம்பர் சொல்லுவோம்? நான் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லிட்டீங்க. சரி, இன்னும் தெளிவா சொல்றேன். ஒரு 7 விடணும்னு வச்சுடுங்க. எந்த நம்பர் சொன்னா புரிஞ்சுச்சுன்னு அர்த்தம். கரெக்ட். அப்ப நம்ம என்ன பண்றோம்? என்ன கருத்தை செய்தாலும் 3 செய்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஜப்ட் பதில் வரல. செகண்ட் அட்டெம்ப்ட் நோ ஆன்சர். கடைசி என்ன சொல்றோம்? சரி, கடைசியா எத்தனை தடவை? 3 தடவை ஜெபம் பண்ணி என்ன பண்ணலாம்? சொல்ல கேட்டா சொல்லுவீங்க, பார்க்கலாம். ஜெபம் பண்ணி பார்க்கலாம். அவர் ஆன்சர் வந்தா வரட்டும். நம்ம வாழ்க்கை இருக்கு. 3வது ஜெபத்துக்கு நேரா ஜெபம் பண்ணீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை ஜெபம் பண்ணுறாங்க. அட போயா, பைபிள் ஆகுது, சர்ச்சு ஆகுது, கோவில் ஆகுது, பாஸ்டர் ஆகுது, மற்ற இடத்துக்கு போறேன்னு போயிடுச்சு. 3 இடம் நம்ம ஆண்டுக்கு சான்ஸ் கொடுக்குறோம். ஆண்டவர்
சொல்லுகிறார் மத்தேயு 7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது ask and you will receive it. நான் உண்மையான கிரேக்க பதம் என்ன சொல்லுகிறது சொன்னால் you must keep on asking till you get. நீங்க பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேளு 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 மத்தேயு 7 கேளு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நன்மை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் சொல்றார் பொறுமையோடு காத்திருங்க. ஆண்டவரே இந்த கோலியாத் வந்தான், பிரச்சனை வந்தது, உதவி செய்வீங்க. அவன் 40 நாள் கத்தமா பொறுமையோடு காத்திருந்தோம். நாள் வந்துச்சு, ஒரே அடி ஒரே குழாய் ஜாலி பண்ணிட்டோம். இப்போ எழுந்துகிறார்கள், என்ன செய்யட்டும்? ஆண்டவர் கேட்கிறார், காத்து என்னோட லாஸ்ட் ஒவ்வொரு காலத்தும் செக்மெண்ட் பை செக்மெண்ட் அவனை வெற்றி உறுதி செய்து கொண்டே வந்தார். மாணவர்களே, ஆகவே வாழ்க்கையில் இருக்கு பொறுமையோடு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும். அதை 40ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண நீவரே. இப்போ அவனுக்கும் ஆசை வந்துச்சு, பொறுமையோடு காத்திருந்தேன் ஆண்டவரே, பொறுமையோடு காத்திருந்தேன். இப்ப எனக்கு ஒண்ணு செய்யுங்க, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க, அதை துரிதப்படுத்துங்க, தீவிரம் அடையும். ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறேனே, எனக்கு சகாயப்படும், உதவி செய்யும்படி, விடுதலை செய்யும்படி தீவிரமாக எழுதுவார். ஏன் கடைசி 17ஆம் சங்கத்தில் இருக்கிறார்கள், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நிறைவாய் இருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவமாய் இருக்கிறீர். என் தேவனே என் தாமதம் இருக்கிறேன், நீரே விடுவிக்கிறவர், நீரே உதவி செய்கிறவர். நான் சிறுமையும் எளிமையுமானவர். ஆண்டவரே நமக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே நான் ஒரு சொல்லுங்க, எப்படி பேசுறது ஜெபம் பண்றோம்? நானே ஒரு பாவி, சத்தமா சொல்லுங்க, அது ரொம்ப அழகா கேக்குது. பாவி, குப்பை, தூசி, புழு, கைத எல்லாம் வருதுல்ல, இதெல்லாம் ஆண்டு நமக்கா கொடுத்தாரு. நான் கைதே கிடையாது, குதிரை கிடையாது, பூச்சை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பலவானாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பலவானாக இருக்கிறோம். பைத்தியமாக அவமாக்கும்படிக்கு தேவன் ஞானத்தை பைத்திய அவமாக்கு தேவன் பைத்தியத்தை தெரிந்து கொண்டார். ஒருவேளை எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, இவர் பைத்தியக்காரன், சும்மா பகத்துக்கு அலைவான், ஜபான் ஜபான் சொல்லுவான். இவர் பைத்தியக்காரி, எப்ப பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுன்னு ஓடுவான். பாஸ்டர் சொன்னார் இல்ல, வெள்ளிக்கிழமை பேச வாங்க, எதுக்கு மக்கள் நம்மளை பார்த்து சொன்னாங்க, வேதத்துக்கு ஓட்டு என்ன நடந்துச்சு? நீங்க வேதத்துக்கு ஓட்டதுக்கு நிச்சயமா பதில் வராமல் போனார். கர்த்தருக்கு பதில் கொடுக்காம அவமானப்படுத்தவே, ஒரு நாள் அவமானப்படுத்தவே, எனக்காக ஓடி வந்திருக்கிறோம், எனக்காக தேவன் ஆத்மத்தை விழுந்திருக்கிறோம், அந்த காரணத்தை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் சிறுமை கடுமையுமா ஆண்டவர். ஏசாயா 41:10 அழகா வாசித்து பாருங்க, ரொம்ப ஆதாரமா இருக்கு. அப்ப சொல்றார், இஸ்ரவேலின் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்ற கர்த்தர். யாக்கோபின் சிறு பூச்சியே பயப்படாதே. அநேகர் சொல்லுகிறாங்க, என் பார்வைக்கு பூச்சி மாதிரி இருக்கு, காலை கீழே போட்டு உன்னை நான் நசிக்கிறேன். ஜனங்கள் சொல்லலாம், சத்துரு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூச்சியாக எட்டப்பட்ட நிலையில உனக்காக இறங்கி வந்து சத்துருக்கு எதிரிட்டு நான் போராடுவேன். பயப்பட உன்னோட போராட தேடியும் நீ காணாதிருப்பார். யுத்தம் பண்ணின மனுஷர்கள் என்றால் ஒத்துமில்லாமல் பொருளாமல் இதுதான் கற்றுக் கொடுத்துருவாங்க. கர்த்தருக்காக யாவையும் செய்வது. காணவில்லை யுத்தத்தோடு என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நான் காணவில்லை. அங்க போங்க இங்க போங்க, இப்ப கடைசி இந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி நான் வந்திருக்கிறேன். என் ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இயேசு எனக்கு நன்மை செய்வார்னு சொன்னார்கள். அந்த இயேசுக்காக எனக்கு நன்மை செய்வாரா என்று அவரோடு காத்திருக்கிறேன். யாரெல்லாம் இயேசு பெயரை சொல்லி வந்திருக்கிறீர்களோ, அந்த நாமத்தோடு வந்திருக்கிறீர்களோ, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெற்றியை கொடுக்கும் நேரம் வந்திருக்கிறது என்று விசுவாசி. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர் இப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவருக்கு விலகுவதும் என்னை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தரை விடுதலை செய்து உங்களை ஆசீர்வதித்து வைத்துக் கொள்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். முதல் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாமா? இயேசு அவன் ஊழியர் செய்து கடந்து வருகிறார். அந்த இடத்துல 120 ஒரு மனிதன் இருக்கிறார். அவனை
மிகவும் மரண அவசரத்தில் போய் கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கை எல்லாம் நன்மை இருந்தது. தன் மாநிலத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சித்தோம். ஒன்றும் கடைசி மரணத்துக்கு நேராய் போகிறான். 3-4 வருஷம் சற்று வாசிக்கலாமா? அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி இவருடைய மூப்பரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். நீர் இந்த தயவு செய்வதற்கு அவர் பாத்திரனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவரே உதவி செய்வது விடுதலை செய்வதற்கு பாத்திரம். He is eligible to receive your blessing. ஏன் தெரியுமா? அவன் என்ன செய்தான்? வாசிங்க. இல்ல தொடர்ந்து வாசி. அவன் ஜனத்தை நேசிக்கிறார். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கூட கட்டினான் என்று சொன்னார். இதை சொன்ன உடனே அவனுடைய இருதயம் அப்படியே உருகிறது. என்ன நேசிக்கிறானா? என்ன நேசிக்கிறானா? நம்முடைய ஜனங்கள் பொழுது ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறானா? அப்படின்னு சொன்னால் நான் உடனே வரட்டும். அடுத்த சென்டென்ஸ் சொல்றது பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர் பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக நீங்க ஏதாவது ஒரு காரியம் செய்திருந்தால் கூட போதும். கர்த்தருக்காக நீங்க ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை செய்திருந்தால் போதும். வேதம் சொல்கிறது கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என்னையே பெருக்க சொல்றாரு, என்னையே பாய் வைக்க சொல்றாரு, முடிச்ச உடனே சேரெல்லாம் தூக்கி ஒதுக்கி வைக்க சொல்றாரு, அதுக்கு கூட்டிட்டு போறவங்க இப்ப நீ தான் பொறுப்புங்கிறாரு. முழுமுறுப்போடு செய்யாதீங்க, முழுமுறுப்போடு செய்யாதீங்க. நீங்க பாய் போடுறத பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது, நீங்க சேர ஒதுக்குறது பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை முடிச்ச உடனே டீ குடிக்கிறாரு, அந்த டீ சர்வ் பண்றவங்களை கத்த பார்த்து கொண்டிருக்கிறார். டீ குடிச்ச அப்படியே டம்ளரை வச்சுட்டு போயிடும். அதை கழுவுறவங்களை இன்னும் அதிகமா ஆண்டவர் பார்க்கிறாரு. செய்கிற வேலை வந்து சின்னதா இருக்கலாம், ஆனா நீங்க செய்கிற வேலை ஒவ்வொன்றுக்கும் கத்த கணக்கு வைத்திருக்கிறார். ரைட் வேலை கை கட்டி வரலாம், டீயை போயிட்டே இருக்கலாம், அதையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் நிச்சயமா ஆண்டவர் கொடுக்கறதுன்னு செய்வார். சாதாரண நினைக்காதீங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், பாயை நான் பெரு 3 வயசுல ஆரம்பிச்ச அந்த வேலை. எங்க அப்பா பாஸ்டர் இருந்ததுனால பாயை பெருக்கும், நானும் எங்க அக்காவும் பாயை விரிப்போம், உங்கள்கிட்ட அடிச்சுவோம், சுத்தம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் பத்திரிக்கை கிட்ட தான் உங்களுக்கு செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் நேர்த்தியாக நடக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் ஒரு நாள் அறுவடை செய்யதான் கற்றுக்கொள்ள செய்யும். ஆலயத்துக்கு வருவதை விட்டு விடாதீர்கள். ஆலயத்துடைய காரியம் செய்வதை தயவு செய்து மறந்துவிடும். நான் இதை செய்ய மாட்டேன், நான் அர்ப்பணிக்க மாட்டேன், 2 நாள் செய்வேன் ஒழுங்கு இல்லை. ஆண்டவர் கொடுத்த பொருட்கள் சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, கட்டை எல்லாத்தையும் கணக்கில் வைக்கிறார். சொல்லுகிறார், நமக்கு அவர் ஆலயம் கட்டி கொடுத்தார். சொல்லுவது ஆண்டவர் உடனே புறப்பட்டு போகிறார். போகும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஆண்டவரே வீட்டுக்கு வருவதற்கு நான் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, போகிறான் வருகிறான், ஆனாலும் உன்னதமான கர்த்தரை என் ஸ்தலத்துக்குள் ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லையே என்று சொல்லி அவர் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தெரியுமா, நான் ஒருத்தர் வருவதற்கு பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொல்லி ஆண்டவரே நீ வருகிற மிக மகிழ்ச்சியாக செய்கிறான். ஆனால் I want you to receive. உங்க ஏற்றுக்கொள்ளுகிற தங்க சொன்னாய் இருக்கிறேன். ஒரே ஒரு அத்தனை சிங்கிள் வார்த்தை சொல்ல me to heal. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுத்தமா. எத்தனை பெரிய ஒரு காத்து ஆண்டவர் பார்த்து ஆண்டவரை நீங்க வாங்க, ஏழு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். திரும்பி பார்த்து இஸ்ரவேலர்களும் விசுவாசத்தை நான் வீட்டுக்கு வருகிறார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வீட்டுக்கு வந்தபோது அவன் யாரே இருந்தவன் சுகமா இருக்கிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. வேதம் கர்த்தர் எனக்காக யாவையும், எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள். அவன் யூதன் அல்ல, இஸ்ரவேலன் அல்ல, ஆண்டவரை விடுதலை ஏற்றுக்கொண்டவனும் அல்ல, ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த இயேசுவை நான் கூப்பிட்டார், அவர் எனக்காக நான் கேட்டுக்கொண்டதை செய்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். மரணத்துக்கு நேராய் கொண்டு போ, இன்னும் சில நடுவில் மறிக்கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டியவன் என்று சொல்லி பல சிந்தனைகள் போயிருக்கும். ஆனால் இயேசு வருவார், சுகமாக்குவார், அவர் படுக்கையை மாற்றுவார், எதிர்காலத்தை ஆஸ்வதிப்பார் சொல்லி நம்பினார்.
ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவனுக்காக அதை நிறைவேற்றிக் கொண்டார். எனக்காக யாவையும் செய்து முடிகிறது. என்னை கூப்பிடுற வேலைகளோடு வந்திருக்கிறீர்களா? வியாபாரம் வந்திருக்கிறீர்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி ஆண்டவரே என்னை குணமாக்கு, இயேசுவே என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும். நிச்சயம் ஜெபம் கேட்கப்படும், ஆறுதல் செய்வார், அதிசயங்கள் விளக்கப்படுவார். உங்களை விடுதலை செய்த எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். போங்க லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. ஆண்டவர் விசுவாசம் அவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு. இப்போது முதலாவது என்ன சொல்கிறது? அதை சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க சூதாக சொல்கிறார். அங்கே நான் வாஸ்து பாருங்க. அங்கே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவனுக்கு வேதம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருக்கிறான். கர்த்தருக்கு பயப்பட மாட்டான், மனுஷங்களை மதிக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு கூட நம்முடைய நியாயஸ்தலங்களில நியாயங்கள் புரட்டப்படுகிறது. நீதிபதிகளையே விலைக்கு வாங்குகிற நாட்கள் எல்லாம் வந்துவிட்டு உண்மையாக நீதி செய்கிற அநேக நீதிபதிகள் இன்று காணப்பட முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் ஒரு இருந்திருக்கிறார். இங்கே போக ஒரு சகோதரர் தான், எனக்கும் எதிராளிக்கும் பிரச்சனை இருக்குது, இன்று போய் நாளை வா, அடுத்த நாள் வரா, இன்றைக்கு இன்று போய் நாளை வா, இப்படியே சொல்லிட்டு நோந்துட்டா. இடத்துல பார்க்க கேட்கலாமா வேண்டாமா? ஆனாலும் விடுற மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து கொண்டே இருக்கு, கட்டிக்கொண்டே இருக்கு. ஒரு நாள் கதவு நிச்சயமாய் திறக்கப்படும். ஏற்று விட வருவது கர்த்தர் திறப்பார். போகிறார். கடினமான இருதயம் உள்ளவன் தான். வேதம் சொல்கிறது, கல்லான இருதயத்தை சதியாக இருதயமாய் மாற்றுகிறவருடைய ஆண்டவர். அவன் சொல்லுகிறான், நான் கடவுளை கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன், மனுஷனை இஞ்சித்தும் நான் மதிக்க மாட்டேன். ஆனாலும் இந்த மனுஷி என்னை அடிக்கடி தொலை பண்ணுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு நான் அவளுக்கு ஒரு நியாயம் அவன் சிந்தித்துக் கொண்டான், விருதில் சிந்தித்துக் கொண்டான். ஆனால் அவன் சிந்தித்துக் கொண்ட பாருங்கள், இவ்விதமாகவே 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவு தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுப்புள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருக்காரா? எனக்கு ஒருவேளை உங்க நியாயம் கொல்லப்பட்டிருக்கலாம், உங்க நிலத்தை யாராவது இருக்கலாம், உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், அல்லது வாக்கு கொடுக்க செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கலாம், அது ஏதோ ஒரு ஏமாற்றி இருக்கலாம், ஏதோ ஒரு வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். ஒன்றை கொடுத்து ஆண்டவரே நான் தோற்று போனேன், அவமானப்படுகிறேனே, நன்மை செய்து தோல்வி கலங்குகிறார். இன்றைக்கு வேதவசனம் நோக்கி வருகிறது. கர்த்தர் உங்களுக்காக நியாயத்தை செய்து அவமானப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. எல்லாத்திலும் கர்த்தருடைய நீதி கரத்தை உயர்த்த போகிறார். ஒன்று கருத்தும் கவலைப்படாது. கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனாய், விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரவு பகலும் தம்மை நோக்கி கூப்பிட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுப்புள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுப்பு நியாயம் செய்யாமல் இருப்பார். இதுக்காக உற்சாகமா சொல்லுங்க, இனி நான் தோற்று போவதில்லை, என் ஆண்டவரோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யார் இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், எந்த ஸ்தலத்திலே உங்கள் முகத்தை கீழே விடுபடி செய்தார்களோ ஆண்டவர் நிச்சயமாக எழுதுவார். 3ஆம் சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. அவங்க சொல்றாங்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆகவே 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆனால் யார் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும், ஆனால் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்த. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆனாலும் தேவனே மக்கள் என்ன வேண்டாலும் சொல்லு, நியாயம் செய்யாம இருக்கட்டும், அவமானப்படுத்தட்டும், அதே ஜனங்களுக்கு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தேவனே நீர் என் கேடகம், you are my shield, என் மகிமை, you are my glory, என் தலைவர், you are lifter of my head. எங்க தலைக்கு போறீங்களோ
இந்த காலை இந்த விடயத்துக்கு கர்த்தர் தலைநிமிர்ந்து நடக்க செய்வோம். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு வழியில் அணைச்சாங்களோ அவங்களே வழியை தந்து கொடுப்பாங்க. யார் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. யார் கவனிக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க கவனிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கான தேவன் மூன்றாவதாக வேணும். மார்க்கு சுவிசேஷம் 10:46 முதல் 52 வரை ஆத்மீகர் பாரச்சோருடைய இயேசு வரும்போது இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம் என்று சொல்லி 40 இயேசுவை பார்த்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். ஆண்டவரே நான் 48:9 வாசிக்கலாமா? அவர் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனுக்கு கூட பிறந்த சீஷர்கள் தான். ஆனா அவங்க அந்த don't trouble your master ஆண்டவர் கொஞ்சம் விஷயம் சொல்லுகிறார். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஓ son of David எனக்கு இரங்கும். Have mercy on me. Have mercy on me. என்னை கிருபையாயிரும் என்று சொல்லி கெஞ்சுகிறார். சொல்லுங்க. அவன் பேசுறான். ஆனாலும் அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் நம்பிக்கை வந்தது. யார் படைப்பட்டாலும் பரவாயில்லை, யார் அழைத்தாலும் பரவாயில்லை, யாரை கேவலமாய் பேசினாலும் பரவாயில்லை, இந்த இயேசுவை நான் விட போவதில்லை. அவருக்கு வந்திருக்கிறார். ஒன்றை பற்றி கூட எனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த இயேசு எனக்காக யாவையும் செய்து அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது அழகாய் ஆண்டவரை பார்த்து அவன் சொல்கிறார். ஆண்டவரே நான் பார்ப்போம் இந்த விசுவாசத்துடைய உனக்கு தேவவாக்கு என்ன செய்யும், என்ன உதவி வேண்டும்? What have to do for you? Your faith has done. இந்த விசுவாசம் நிறைவேற்றது. உங்க மாத்திரத்திலே கண் பார்வையிலிருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து தேவனை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்து எத்தனை பெரிய மாற்றம். காரணம் என்ன? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இயேசுவே தாவீதின் குமாரனே இதோ supernatural. You can open up my eyes. கண்களை திறக்குமா முடியும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பாக்கிஷ்னா விசுவாசிக்கிறேன். உனக்காக அற்புதம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவரை எதிர்பார்க்கிறேன். வந்து ஆண்டவருக்காக நான் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர்களை விசுவாசம் வைக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவருக்காக ஜெபத்தை நாம் அறிந்திருக்கிறேன். ஜெபத்தை 9 விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு எத்தனையோ வாரங்களாக மாதங்களாக ஒரு சில வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் இன்று கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கும் நேரம் வந்து அன்பிற்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் தான், என் மேல் கிருபையா உமக்கு விரோதமாக நான் வாழ்ந்தேன், உம்மை சார்ந்து நான் வாழவில்லை, அறிக்கை செய்து நான் விட்டுவிட்டேன், விசுவாசம் விலகி போன நான் இப்போது ஆண்டுகிறேன். எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன் நோக்கி நான் கூப்பிடுகிறேன். கர்த்தர் எனக்கு யாவும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறேன். இன்று காலை இயேசுவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் நடப்பதாக, என் வியாதி சுகமாவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. ரெண்டு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். சமீப நாட்களாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் குடும்பத்தில் என்ன நன்மை இருந்தாலும் ஏதோ ஒரு குறை வந்து போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் இந்த ஆலயத்துக்கு போகட்டும் என்று நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு வீட்டுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட பலவிதமான செய்வினைகளை இயேசுவின் வல்லமை கொண்டு தகர்க்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகிறீர்கள். துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாறுகிறது. பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிர்ஷ்டங்கள், சில இழப்புகள், சில மரணங்களை சந்தித்தீர்கள். ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தர் உயர்வு நிரப்பட்டு பார்க்கப்படுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி கடலில் பாரத்தால் இருந்திருக்கிற வரட்டுப்புறம் வேதனாக இருக்குது. ஐயா கொஞ்சம் சில ஆயிரங்கள் வட்டிக்கு வாங்கினார். அது இப்போ லட்சக்கணக்கிலே வந்து இருக்கிறது. கடன் அடைக்க பிராணிகளும் சில புலம்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் பலம் இறங்கி வருகிறது. கடன் காலத்தில் விடுதலை செய்யப்படி கடல் நல்ல வருமானங்கள் கலந்து எல்லாவற்றிலும் மீதத்துக்கு எடுத்துக்கொண்டு விஷயம் அப்படி கருத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகளே, எனக்கு அடிக்கடி மயக்கம் வருகிறது, கழுத்தை வலிக்கிறது, மயக்கம் வருவது எங்கே விழுந்துவிடணும் பயமாக இருக்கிறது. இப்பொழுது இயேசு சுகமளிக்கும் பலம் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தால் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்களா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒப்பு கொடுக்கலாம். யாவையும் செய்து
நாங்கள் யாவையும் அவர் செய்வோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து எங்களுக்கு குறித்ததை தேவன் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறீர். உம்மால் மாத்திரமே எல்லாம் ஆகும் என்று இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஏசப்பா. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. என் தேவனுடைய வல்லமையின் கரம் இவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யட்டும். அதிசயங்களை காண செய்கிற தேவனே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே என் தேவனே எங்களோடு பேசின ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்து எங்களோடு ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே பேசின தாசரை கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே தேவனுடைய வல்லமையினால கர்த்தரை பயன்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து அவர்களை விடுதலை கொடுத்து அவர்களுடைய ஏக்கங்கள் அவருடைய விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் கர்த்தரை பதிலளித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே வாரம் முழுவதுமாய் உங்களுடைய அதிசயங்களை நாங்கள் காண செய்யும். உங்களுடைய விடுதலையோடு நாங்கள் என் தேவனை குறித்து மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லாம் துதி கன மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். விளக்கமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு கிறிஸ்து மனவரவர்